சப்கான்ஷியஸ் மைண்ட் ரகசியம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைப்பது, நீங்கள் பேசுவது, நீங்கள் நம்புவது எல்லாமே உங்கள் வாழ்க்கையையே உருவாக்குகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது நீங்கள் தினசரி யோசிக்கும் விழிப்பு மனமல்ல, அது உங்கள் உட்புலன் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இன்று ஒரு சிறுவனின் கதையை கேட்போம். அந்த கதையில் எப்படி அவன் தன் மறைமனத்தை மாற்றி வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றான் என்பதை பார்ப்போம். ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் மனதில் நினைப்பது, நான் முடியாது, நான் எப்போதும் தோல்வி அடைவேன், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அவன் மனதில் பதிந்து கொண்ட இந்த எதிர்மறை சிந்தனைகள் அவனது சப்கான்ஷியஸ் மைண்டில் விதைக்கப்பட்ட விதைகள் போல அவன் வாழ்க்கையை தோல்வியிலேயே தள்ளின. மாற்றம் ஏற்படுத்தும் தருணம். ஒரு நாள் அவன் சந்தித்தான் ஒரு ஆசானை. வயதான ஆண் ஆசான். அரவிந்தா, நீ எப்போதும் உன்னை பற்றி எதிர்மறையாக யோசிக்கிறாய். நீ உன் சப்கான்ஷியஸ் மைண்டை அறிந்தால் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். சிறுவன் அரவிந்த். ஆசிரியரே, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றால் என்ன? வயதான ஆண் ஆசான். உன் விழிப்பு மனம், கான்ஷியஸ் மைண்ட் தான் தினசரி யோசிக்கும் பகுதி. ஆனா உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது உன் சப்கான்ஷியஸ் மைண்ட். அது உன் நம்பிக்கை, உன் பழக்கம், உன் கனவுகள் அனைத்தையும் சேமித்து வைத்திருக்கும். நீ என்ன விதைக்கிறாயோ அதையே அது உனக்கு பலனாக கொடுக்கும். கிளாப்பர் போர்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் ரகசியம். வாழ்க்கை ஒரு நிலம் போல, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு வளமான நிலம். நீ விதைக்கும் விதை உன் சிந்தனை. அது எப்படியோ அதை போலவே மரமாக வளர்ந்து உனக்கு பலனை தரும். ஆசான். நீ தினமும் உன்னிடம் சொல்லிக்கொள், நான் வெற்றி பெறுவேன், எனது வாழ்க்கை செழிப்புடன் இருக்கும். அரவிந்த் தினமும் காலை இரவு தூங்குவதற்கு முன் தன்னிடம் சொல்லிக் கொண்டான், நான் வெற்றி பெறுகிறேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, எனது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில மாதங்களில் அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. தேர்வில் வெற்றி, நல்ல வேலை வாய்ப்பு, குடும்ப வளம், நல்ல உடல் நலம். வயதான ஆண் ஆசான். அரவிந்தா, பாரு, நீ சிந்தித்தது, நம்பியது இன்று நிஜமாகியுள்ளது. எப்போதும் நினைவில் கொள், நீ யோசிப்பது நீயாகிறாய். உன் வாழ்க்கையின் கதாநாயகன் நீயே. இது தான் சப்கான்ஷியஸ் மைண்டின் அதிசயம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா? முதலில் உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். உங்கள் மனதில் விதைத்த நேர்மறை விதைகள் நாளைய வெற்றியாக மலர்கின்ற. இந்த கதையிலிருந்து நீங்கள் பெற்ற பாடம் என்ன? உங்கள் வாழ்க்கையிலும் சப்கான்ஷியஸ் மைண்டின் சக்தியை பயன்படுத்தப் போகிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும், மேலும் புதிய உந்துதல் கதைகள் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.